விடுங்க அடுத்த வருஷம் ஒரு 4 நாள் கடை வாங்கிடுவோம். நம்மளுக்கு கடை வாங்குறது நான் புதுசா நம்மளுக்கு கடை வாங்குற புத்தி எப்ப வந்துச்சு? நம்மளாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா? பள்ளிக்கூடம் போகும்போது பாருங்க அங்கேதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி கணக்கு? கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்கையில விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன கணக்கு? கடை வாங்கி கழிக்கிற கணக்கு. ஆமா, கடை வாங்கி கழிக்கிற கணக்குல 10வது ஸ்தானத்துல இருந்து 10 கணக்கு சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லாம் கடை வாங்குற இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு இருக்க கொண்டு போய் அடைச்ச பாடு இல்ல. ஏன்னா அன்னைக்கே வாத்தியார் கடனை வாங்கத்தான் சொல்லியிருக்காரு. கொண்டு போய் அடைக்க சொல்லல. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு இருக்க கொண்டு போய் அடைச்ச பாடு கிடையாது. ஆமா, கடை வாங்கின பூரா தின்னு விட்டு நெஞ்ச நிமித்திட்டுறாங்க. கடை கொடுத்தவன் பூரா மருந்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவன் வாங்குற கடனை திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில போட்ட போட்டு வீட்டுக்கு வெளியே படுத்துக்கிறான். இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்ல. அப்படி சொல்லி கடை கொடுத்தவன் இப்ப மருந்தை குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கடை வாங்கினவே கடனை திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப கடனை போய் கேட்க போறது. கடை கொடுக்கறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க இந்த பணம் வச்சிருக்கிற பகுமானத்தை அவங்க பண்ற வேலை என்ன தெரியுமா? தம்பி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க விளக்கு போட்டுட்டோம், அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டுருவோம். இவனு கட்டின பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கொண்டு ஆஸ்பத்திரி வண்டி போட்டுட்டு 5 வட்டிக்கு கொடுக்குற இடத்துல 15 வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கடனை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரி வண்டி கொட்டிட்டு குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லி மறந்ததுனால அதே வீட்டை போய் நிக்கிறது. மறவன் என்ன சொல்லிடுவாங்க, தம்பி நீ வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா, அப்ப நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்கு, கையோட பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லி திருப்பி விட்டுறது. இவன் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நடையா நடந்து கடனை வாங்கி கையில பிடிச்சான்னு வைங்க, அப்ப கடை வாங்கினவன் திட்டம் போடுங்க. எப்படி 10 தடவை நடக்க விட்டேன், உன்னை குறைஞ்சது 10 வருஷம் நடக்க விடல திட்டம் போட்டீங்க. இந்த இவட வாசப்பட வட்டி முதல்ல வச்சுட்டு மறுவேலை பாடுறான், கடனை மட்டும் வாங்க தெரியுது, வட்டியை கட்டல முதலும் கட்டல வச்சுட்டு மறுவேலை பாடுறான் அப்படின்னு போய் நின்று கேட்டுட்டான்னு வைங்க, கடை வாங்கினது அப்படியே பழிச்சிருச்சு. எப்படி இதுக்கு மேல என்கிட்ட கடனை கட்டி நீ தொல்ல பண்ணுன, சரி என் சாவுக்கு காரணம் நீதான் கடை வாங்கினவங்க. அப்படியா? அதோட சரி, ஏன்னா அடிச்சா அசல் போச்சு, வஞ்சா வட்டி போச்சு, மொத்தத்துல கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மத்தவங்க இடையில மாத்தோம்னா அண்ணே வகுத்த வலிக்கணும் 2 ரூபா கொடுங்க, இஞ்சி மரப்பா வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. சரியான வல்லால கண்டேன், இவன்ட்ட கொடுத்தவங்க நம்மளை பண்ணி கொலைக்காசில உள்ள கடனை கொடுக்கவே மாட்டாங்க. அது உட்கார்ந்து போனாலும் வேற என்ன ஒரு பெரியவர்களே, மதத்திற்கு மரியாதைக்கும் தாய்மார்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்க விவசாய பெருமடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி